ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாசு சம்பல் செய்ய போகிறேன் பாருங்கள். மாசு சம்பலுக்கு தேவையான பொருட்கள்: மாசு நல்லா வத்தல் எண்ணெயில் வறுத்து மாசை நல்லா ஒரு இரும்பு வச்சு, அந்த மாசு பெருசு பெருசாக இருக்கும் பார்த்துக்கிறங்க, உங்களுக்கு தெரியும். அதை தட்டி மிக்சியில் போட்டு அந்த வத்தல், உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து இப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்படி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு சின்ன வெங்காயத்தை நான் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இது தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மாசு நான் செஞ்சு உங்கள்கிட்ட சம்பல் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கிறங்க. ஆப்பமும் மாசு சம்பலும் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது மாசு சம்பல் எப்படி செய்கிறது, நான் வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்களா. வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு, மாசை நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு, தேங்காவை திருவி வச்சாச்சு. இந்த மாசு செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். இதில் இந்த மாசை தட்டுறேன் பாருங்கள். பொடி பண்ணி வச்சுருக்கேன். வத்தல், உப்பு, கருவேப்பிலை எல்லாமே எண்ணெயில் போட்டு மாசை தட்டி வச்சுக்கிட்டு, கருவேப்பிலையும் வத்தலையும் எண்ணெயில் வறுத்து அதை மட்டும் எடுத்து அதில் போட்டு உப்புக்கல் போட்டு திரிச்சு வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்களா. இப்போ இதில் மாசு போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம் போடுறேன், சின்ன வெங்காயம். இதில் கணக்காக தேங்காய், ரொம்ப போடக்கூடாது, கரெக்டாக போடணும் தேங்காய். சரிங்களா, போட்டாச்சா. இவ்வளோதான். உப்புக்கள் அதில் சேர்த்துருக்கிறதுனால அதில் உப்பு போடலை. பார்த்திங்களா, மாசு மிக்சியில் போட்டு, மிக்சி சாரில் போட்டு கரெக்டாக தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், மாசு, வத்தல், வறுத்த கருவேப்பிலை, வறுத்த வற்றல், உப்புக்கள் போட்டு அழகாக மிக்சியில் போட்டு 2-3 லைட்டாக தான் அடிக்கணும் பார்த்துக்கிறங்க. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி போயிடும். நம்ம கையாலையும் இது செய்யலாம். எப்படின்னா, கையால் புதுசாக வெங்காயத்தை புதுசாக அரிஞ்சு வத்தல் மாசில் போட்டு தட்டி வச்சுருக்கோமா, அது போட்டு தேங்காய் துருவல் வச்சு கையால் அதையெல்லாம் போட்டு கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி உப்புக்கள்லாம் போட்டு அப்படியும் சாப்பிடலாம். இது மிக்சியில் போட்டு ஒரு 2 அடி ரொம்ப சுத்த விட்டுறக்கூடாது. அப்புறம் துவையல் மாதிரி போயிடும். சம்பல் மாதிரி எடுக்கணும்னா 2 அடி போட்டு அப்படி எடுத்துடணும் பார்த்தீங்களா. இந்த இப்படி எடுத்துடணும். எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் மாசு சம்பல். இந்த மாசு சம்பல் இன்றைக்கி எதுக்கு செஞ்சுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆப்பம் சுட்டிருக்கேன் பாருங்கள். ஆப்பம் மாசு சம்பல். மாசு சம்பளம் ஆப்பம் சூப்பராக இருக்கும். சரிங்களா, நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். லைக் கொடுங்க. வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க. என்னுடைய வீடியோ ரொம்ப நன்றி. ஆனால் லைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எதுக்குன்னு தெரியல. லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.